ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்ற பார்க்க போறோம். நம்ம தலைநகரம் டெல்லி எப்போதுமே டெல்லியா இருந்தது இல்ல தெரியுமா? ஆமா கார்த்திக். 18ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ்காரங்க வர்த்தக வசதிக்காக கடல் பக்கத்துல இருந்த கல்கத்தாவை தான் அவங்க பவர் சென்டரா வச்சிருந்தாங்க. ஆனா 1911 டிசம்பர் 12 அன்னைக்கெல்லாம் மாறுச்சு. டெல்லியில நடந்த பிரம்மாண்டமான டெல்லி தர்பார் நிகழ்ச்சிக்கு வந்த மன்னர் 5ஆம் ஜார்ஜ் ஒரு பெரிய அறிவிப்பை விட்டார். இனிமே கல்கத்தா இல்ல, டெல்லி தான் இந்தியாவின் புதிய தலைநகரம்னு அவர் சொன்னது அங்க இருந்த எல்லாருக்கும் பெரிய ஷாக் நியூஸ். இதுக்கு காரணம் சும்மா வசதி இல்ல, அரசியல். கரெக்ட். 1905ல வங்காள பிரிவினையால கல்கத்தாவுல பயங்கரமான போராட்டங்கள் வெடிச்சுது. அங்க இருந்தா பாதுகாப்பு இல்லன்னு பிரிட்டிஷ் அரசு பயந்துச்சு. அங்க புதுசா ஆட்சி அமைக்க பழைய டெல்லிக்கு தெற்கே புது டெல்லிங்கிற நகரத்தை உருவாக்கினாங்க. லூட்டியன்ஸ், பேக்கருங்கிற ஆர்கிடெக்ட்ஸ் இதை இந்திய பிரிட்டிஷ் ஸ்டைல டிசைன் பண்ணாங்க. ஃபைல்ஸ், ஊழியர்களை மாத்துறதுன்னு பெரிய பொருளாதார சுமை ஏற்பட்டு இது முழுசா முடிய 1920 வரைக்கும் ஆச்சு. இருந்தாலும் அந்த முடிவுதான் நிரந்தரமாச்சு. 1947 சுதந்திரத்துக்கு அப்புறமும் அந்த புது டெல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலைநகரமா கெத்தா நிக்குது.